அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இந்தியால ஒரு பொண்ணு கல்லா மாறிட்டு வரலாம். ஆனா எப்படி ஒரு பொண்ணு தன்னைத்தானே ஏலியனா மாத்தணும்னு ஆசைப்படுறலாம். ஆனா ஏன்? அது மட்டும் இல்ல, நீங்க 8 லட்சம் ரூபாயோட சிக்கனை பாத்துருக்கீங்களா? ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட்டு $6000. ஆனா எப்படி? அந்த பதில நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே தெரியுதா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவ பேரு தான் ராஜேஸ்வரி. ஒரு 9 வயசு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு வரலாம். ஆமாங்க, நீங்க உங்க காதால கேட்டது கரெக்ட் தான். சத்தீஸ்கரோட இந்த பொண்ணு ஒரு வேதியால கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு வரலாம். அந்த வேதியோட பேர் என்னன்னா எத்தியோசிஸ் ஹேட்ரிக். இது ஒரு ரேர் கண்டிஷன். அதனால ராஜேஸ்வரியோட ஸ்கின் ட்ரை ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் ராஜேஸ்வரியோட ஸ்கின்னோட மேல இருக்கிற லேயர்ல டெட் ஸ்கிரீன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. இதே ரீசனால தான் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிட்டு வரா. இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதிக்கு மருந்து இல்லைன்றாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இந்தியாவில் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. அந்த வேதியோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜேஸ்வரிய நடக்க கூட முடியாம பண்ணிடுச்சு. நம்பர் 9. இந்த பொண்ணு பேர் தான் ஹோராய் லீ. இந்த பொண்ணை பார்த்த உடனே யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக கெட்டப் இந்த மாதிரி போட்டிருக்கான்னு நினைப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. லோரா தன்னைத்தானியே ஒரு ஏலியன் கேலா நம்புறா. அதாவது வேற கிரகத்துல இருந்து வந்த ஏலியன் கேலா இருக்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஏலியனா இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கான். இதே மாதிரிதான் ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல கேரோன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கல்ச்சர்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே தன்னைத்தானியே ஒரு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கலர் கலரா மேக்கப் பண்ணிட்டு சுத்துவாங்க. அந்த விஷயத்துல தான் லோரா இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு தன்னைத்தானியே ஒரு ஏலியன் கேலா மாத்திக்கிட்டா. ஆனா இந்த விஷயத்துல அவ ரொம்ப சீரியஸா இருக்கா. தன்னோட உடம்ப முழுசா ப்ளூ ஆக்கிக்க பிளான் கூட பண்ணிட்டு இருக்கா. நம்பர் 8. கூகுள் மேப். கூகுள் மேப்பை நீங்க எப்போ வேணா எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க எப்பயாச்சும் யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்பயாச்சும் யோசிச்சு பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு கூகுள் மேப்ல தெரியற ரூட்டோட டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுதுன்ட்டு. ஒரு நாளைக்கு சேட்டலைட்டோட உதவியால நீங்க பாக்குற கூகுள் மேப்போட இமேஜஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு நாளைக்கு $2 மில்லியன் செலவாகுதான். அந்த காசை யுஎஸ்ஏவோட கவர்மெண்ட் தான் கட்டுது. நம்பர் 7. நம்ம இந்தியாவோட நேஷனல் பிளாக் ஏத்தும் போது கூடவே நேஷனல் ஆந்தமும் பாடுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஃப்ரீடம் கிடைச்ச 3 வருஷம் வரைக்கும் பிளாக் ஏத்துவாங்களாம். ஆனா நேஷனல் ஆந்தம் பாட மாட்டாங்களாம். அது ஏன்னா ஃப்ரீடம் கிடைச்ச 3 வருஷம் கழிச்சுதான் நேஷனல் ஆந்தமே எழுதுனாங்களாம். அது வரைக்கும் பிளாக் ஏத்தும் போது நம்ம கிட்ட எந்த பாட்டும் இல்லாதனால நம்ம எந்த பாட்டும் பாடல. நம்பர் 6. ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. அது சாப்பிடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும். சில டைம் பயமாவும் இருக்கும். அந்த ஐஸ்கிரீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான்ல கிடைக்கிற பனைப் ஐஸ்கிரீம் தான். அந்த ஐஸ்கிரீமை இப்படி செஞ்சிருக்காங்க. அதை நீங்க எவ்வளவு அதிகமா சாப்பிடுறீங்களோ அவ்வளவே டேஞ்சரான பேஸ் அது தெரியுமா? அந்த ஐஸ்கிரீம்குள்ள இருக்க யூனிக் கான்செப்ட ஜப்பானோட மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜப்பான்ல ரொம்பவே அதிகமா விற்கிற ஐஸ்கிரீம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பனாப் ஐஸ்கிரீம் தான். நம்பர் 5. ஒரு வாட்டர் பாட்டில நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்க? 10 ரூபாய், 20 ரூபாய், இல்ல 100 ரூபாய். அதுக்கு மேல நோ நோ நோ. ஆனா உலகத்துல இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அதோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $6000. அதாவது 4,20,000 ரூபாய். அந்த வாட்டர் பாட்டிலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில பெர்னாண்டோ அல்ட்ரோமாட்டோ தான் பண்ணாரு. அந்த பாட்டில அவர் தான் தயாரிச்சாரு. 750 ml இந்த வாட்டர் பாட்டில் முழுக்க முழுக்க 24 கேரட் கோல்டால செய்யப்பட்டிருக்குங்க. அதனாலதான் இது உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்டர் பாட்டில்னு சொல்றாங்க. இந்த வாட்டர் பாட்டில நீங்க வாங்க ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 4. நம்ம ஊர்ல எல்லாம் அங்கங்க நிறைய போர்ட்ஸ பாத்திருக்கோம். ஆனா யுஎஸ்ஏல இருக்க பிபிசியோட டாக்லாவோட பில் போர்டை பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த பில் போர்டை உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேம்பயர் ஃபேஸ் தெரியும். சாரி, உத்து பாத்தீங்கன்னா இல்ல, நைட் ஆனா தெரியும். அந்த பில் போர்டை நீங்க பகல்ல பாக்கும்போது அதுல ஒண்ணு இருக்காது. ஆனா நைட் ஆக ஆக அதுல லைட் வெளிச்சம் படும்போது அதுல ஒரு வேம்பயர் ஃபேஸ் தெரியும். இன்ட்ரெஸ்டிங்ல. நம்பர் 3. இந்தியால நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்தியால ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் எதுன்ட்டு? ஜெய்ப்பூர்ல இருக்க ராம்பக் பேலஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல்னு சொல்றாங்க. அங்க ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வரும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹோட்டல் 1835ல கட்டப்பட்டிருக்கு. அத மகாராஜா சவன் வாங் சிங் மற்றும் அவரோட வைஃப் காயத்ரி தேவி அந்த பேலஸ் இருந்ததுனால அந்த பேலஸோட ரேட் 6 லட்சம் ரூபாய்ன்றாங்க.
நம்பர் 2, ஃபர்ஸ்ட் எல்லாம் அலாரம் இல்லாத போது கோழி தான் எல்லாரையும் எழுப்பி விடும். ஆனா உங்களுக்கு தெரியுமா கோழி எப்படி உங்களை கரெக்டா காலையில ஆனவொன்னு எழுப்பி விடுதுன்ட்டு? கோழியோட கண்ணு வெளிச்சத்தை ரொம்ப சீக்கிரமாவே பாத்துருங்க. அதனாலதான் அது காலையில ஆவறதுக்கு முன்னாடியே கத்த ஆரம்பிச்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சூரியன் தெரியறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோழியோட கண்ணுக்கு அதோட வெளிச்சம் தெரிஞ்சிருங்க. அதனாலதான் அது காலாங்காத்தாலேயே உங்களை எழுப்பி விட்டுருது. நம்பர் 1, நீங்க எப்ப யோசிச்சு பாத்துக்கீங்களா? ஒரு சிங்கிள் சிக்கன் பீஸோட ரேட்டு $8,000. அதாவது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா 5,60,000 வரைக்கும் வரும். நம்ப முடியல? நானும் ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா 2012ல ஒரு வெப்சைட்ல இந்த சிக்கனை வித்திருக்காங்க. அந்த வெப்சைட்ல பெட்டிங் நடந்திருக்கு. அந்த பெட்டிங்ல ஜெயிச்சவர் அந்த சிக்கனை ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்ற ஒருத்தர் $8,000 வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படி அந்த சிக்கன் பீஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாங்க சொல்றேன். அந்த சிக்கன் பீஸ்ல ஒரு ஃபேஸ் தெரியும். அந்த ஃபேஸ் யாருதுன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டனோட ஃபேஸா. அவரை அங்க இருக்க கடவுளா நினைப்பாங்களாம். அந்த சிக்கன் பீஸை பார்த்து இப்படி நினைச்சாங்களா கடவுளே அவர் முன்னாடி வந்து வரம் கொடுக்குற மாதிரி நினைச்ச மக்கள் அந்த வெப்சைட்ல அந்த சிக்கனை பார்த்த உடனே பெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். அந்த மாதிரி ஆரம்பிச்ச பெட்டிங் $300 இருந்து ஸ்டார்ட் ஆகி $8,000 வரைக்கும் போச்சான். இப்போ இந்த விஷயம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த சிக்கனை ஜெயிச்சவரு சிக்கனை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல சாப்பிட்டாரா இல்ல பூஜை ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சாரான்ட்டு. சோ காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்குறதுக்கு கீழே தெரியாத அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணினா நான் போட்ட வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும். வீடியோவை கட் பண்றதுக்கு முன்னாடி கீழே இந்த லைக் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.